வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலியோட மைய பகுதியில் இருக்க குளத்துல தான் இருக்கிறேன். அதான் உடையார்பட்டி குளம்னு சொல்லிட்டு. இது சில வருடங்களுக்கு முன்னாக நானும் நண்பர்களும் சின்ன குழந்தைகளும் செய்து நெகிழிகள் இல்லாத குளமாக மாற்றினோம். 90% நெகிழிகளை அகற்றினோம். இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டிலேருந்து 100 மீட்டர், அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 100 மீட்டரில் திருநெல்வேலிக்கு தண்ணீர் ஆதாரமாக, அதாவது தச்சநல்லூர், உடையார்பட்டி, வண்ணார்பேட்டை, அதே போல் திருநெல்வேலி ஜங்ஷன், அதே போல் சிந்துமுந்துரைக்கு தண்ணீர் ஆதாரமாக இருக்கின்ற வெள்ள நீர்களை, அதாவது மழை அதிகமாக பெஞ்சு அந்த வெள்ள நீர்களை தனக்குள் வச்சு ஊரை காப்பாற்றுகிற குளமாக இருக்கிற குளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமளைகள் நிறைந்தும், அதே போல இதுக்கு காம்பவுண்ட் சுற்றி தடுப்பான்கள் அமைக்க வேண்டும், வேலி அமைக்க வேண்டும். நம்ம தான் கலெக்டர்கிட்ட கோரிக்கை கொடுத்தோம், பேப்பர்லேயே வந்திருக்குது. ஆனால் அதை அமைத்தும் அதை பராமரிக்காத காரணத்தினால முள்வேலிகளும் அது சரிந்தும் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மரங்களாக நிறைந்து, அது மட்டும் இல்லாமல் அங்கே சைடில் உள்ள வீடுகளை உடைச்ச குப்பையெல்லாம் இங்கே பாருங்கள், வீடு கொடைச்ச குப்பைகள் ஃபுல்லாக இந்த ஓரம், அதாவது கிழக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே போட்டு இப்படி நிறைத்து இருப்பதனால இந்த குளம் ஃபுல்லாமே அதோட அழகை இழந்து பொலிவை இழந்து நாளைக்கு இந்த குளமே தரைமட்டமாக ஆயிருமோன்னு இருக்கும். இதே மாதிரி நடந்தது நெல்லையப்பர் கோயிலில் தாமரை குளம்னு சொல்லிட்டு பார்வதி தேட்டர் ஆர்ச் பக்கத்தில் ஒரு குளமே இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் இதே போல வீடு உடைத்த குப்பைகளை போட்டே நிறைத்து அந்த குளமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க திருநெல்வேலியில். இப்படி நீர் ஆதாரமாக இருக்கின்ற வெள்ள நீரை தடுக்கின்ற மக்களை காப்பாற்றுகிற குளத்தை திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருக்கிற குளத்தையே காப்பாற்றலைன்னா இந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தன்மை என்ன செய்கின்றது என்று வியப்பாக இருக்கிறது, மக்களுக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த குளம் நீர் ஆதாரம், இந்த குளம் தான் வெள்ளத்தை நீரை தடுக்கும். இந்த குளம் இந்த ஊரின் முக்கியமான ஒன்று. இந்த ஜங்ஷன் பகுதியிலே இதை பார்க்கலன்னா என்ன நடக்கும்? இதை பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும், திருநெல்வேலியில் பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும், தண்ணீர் தேவை இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம், உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள், உங்களுக்கு தெரிஞ்ச அரசு ஊழியர்கள், உங்களுக்கு தெரிந்த எம்எல்ஏ, எம்பி, அதை தாண்டி உங்களுக்கு யாருக்காவது ஐயா எனக்கு சிஎம் தெரியும்னா அவருக்கும் அனுப்புங்க. இந்த நிலைமை நீடிச்சுன்னா என்ன ஆகும்? இது 3 ஊர்கள் சுற்றி இருக்கிறது, தச்சநல்லூர், சிந்துமுந்துரை ஜங்ஷன், அதே போல் வண்ணார்பேட்டை மக்களின் நீர் ஆதாரம், பாதுகாப்பு ஆதாரம். இந்த நிலை மாறணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சுத்தமாக வச்சுருந்த குளம் இன்றைக்கி மாறிடுச்சு. இதை சுத்தம் பண்ணி அதே போல் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி வச்சாதான் குளம் நல்லாயிருக்கும். மக்கள் பயன்படுத்தலைன்னா குப்பையும் சேரும் மாறுவதாக இயற்கையாகவே நடந்துடும். அதனால் மக்கள் பயன்படுத்துகிற குளமாக இது மாற வேண்டும், நல்ல நிலைமைக்கு வரணும். விளக்குகள், அதே போல் சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல், குப்பைகள் அகற்றுதல் போன்றவற்றை நடக்கணும். அமளை நீர்கள் அகற்றப்பட வேண்டும், நல்லது நடக்க வேண்டும்னு வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் அனுப்புங்க. இதுதான் நீங்கள் செய்கிற கடமையாக இருக்கும் இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும்.